ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலர் வந்து பீட்ரூட் அண்ட் டர்மரிக் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி பீட்ரூட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து ஆறின பிறகு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணுங்கள். திரும்ப பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் போட்டு அதை கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. நம்மளோட பிங்க் கலர் வந்து ரெடி ஆகிடும். இந்த சால்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து இந்த கலர் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலருக்கும் அதே மாதிரி தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு அது கூடவே சால்ட்டும் போட்டு கொதிக்க வச்சுடுங்க. அப்புறம் ஃபில்டர் பண்ணி இதை வந்து இறக்கிடுங்க. ஸோ நம்ம இப்போது பிங்க் கலரும் எல்லோ கலரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் கருப்பட்டி, 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை, தேவையான அளவு மாம்பழம், அரை கப் பால், தேங்காய் பால் எடுக்கணும், அதுக்குரிய தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரலாக எடுத்த கலர். இப்போ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து 3/4 பாகம் வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு ஸ்டவ்வை அணைச்சி அதை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது கருப்பட்டியும் நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து கரையிற வரைக்கும் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் அதோட இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகும். நம்ம வச்சுருக்க சப்ஜா விதைகளையும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசியை வந்து 3ஆக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிங்க் கலரும் மஞ்சள் கலரும் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். பீட்ரூட் வச்சு பிங்க் கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லோ கலர் மஞ்சள் வச்சு பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஜவ்வரிசியோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ண போகிற தேங்காய் பால், ஜவ்வரிசி எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தான். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ட்ரிங்காக இருக்கும் இது. தவிர சப்ஜா விதைகளையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இப்போ வந்து நம்ம கிளாஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகு ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். மேலே ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட 100% நேச்சுரல் சம்மர் டிலைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம குடிக்கும்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.